வணக்கம் குட்டீஸ், இங்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு நாளைக்கு ஒரு தங்க முட்டை உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அதுவும் எனக்கு ஒரே நேரத்தில் நிறைய தங்க முட்டை வேணும்னு நீங்கள் நினைப்பீங்களா? இன்னைக்கு நாம் ஒரு பேராசைப்பட்ட ஒருத்தர் தங்க முட்டையிடும் வார்த்தையே இழந்துட்டாரு. அதை பற்றின ஒரு கதையை தாங்க பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு முட்டையிடும் வாத்து. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயியும் அவனோட மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ஏழை தான், ஆனால் அவங்க வீட்டுக்கு ஒரு வாத்து ஒரு நாள் வந்துச்சு. அடுத்த நாள் காலையிலேருந்து அந்த வாத்து ஒரு முட்டை போட்டுச்சு. அதை பார்த்த விவசாயிக்கு அது ஒரு சாதாரணமான முட்டை மாதிரி தோணலை. அது நல்ல ஜொலிக்கிற தங்க நிறத்தில் இருந்துச்சு. ஒருவேளை அது ஒரு தங்க முட்டைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். தினமும் காலையில் 5 வாத்து ஒரு தங்க முட்டை இடுங்க. விவசாயியும் அவனோட மனைவியும் தினமும் ஒரு தங்க முட்டையை விற்று ரொம்ப பெரிய பணக்காரங்களாக ஆயிட்டாங்க. நாள் போக போக விவசாயிக்கும் அவனோட மனைவிக்கும் பேராசை ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு முட்டைங்கிறது ரொம்ப குறைவுதான். இந்த வாத்து முட்டையிடுறதுனால இதுக்குள்ளே நிறைய தங்கம் இருக்கும் போல அப்படின்னு ஒரே நேரத்தில் எல்லா தங்கத்தையும் நம்ம எடுத்தா நம்ம சீக்கிரமாக பணக்காரங்களா ஆயிடலாமேன்னு அவங்க நினச்சாங்க. அப்படியே பேசிட்டும் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு பேராசை ரொம்ப அதிகமாகி அந்த பேராசையே அவங்க கண்ணை மறைக்க ஆரம்பிச்சது. அவங்க அந்த வாத்தை கொன்று எல்லா தங்கத்தையும் எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்க வாத்தை அறுத்து உள்ளே பார்த்தாங்க. ஆனால் அதில் ஒரு துளி தங்கம் கூட இல்லைங்க. அது ஒரு சாதாரண வாத்து தான். பேராசை காரணமாக அந்த தங்க முட்டையிடுற வாத்தையே அவங்க இழந்துட்டாங்க. இனிமேல் தங்க முட்டை கூட கிடைக்காதுங்க. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? பேராசை தான் பெரு நஷ்டத்துக்கு காரணமாக அமைஞ்சது. ஏன்னா அவங்களுக்கு டெய்லியும் ஒரு தங்க முட்டை கிடைச்சது. அதை மட்டுமே அவங்க வச்சுட்டு சந்தோஷமாக வாழாமல் இன்னும் நிறையா தங்க முட்டைக்கு ஆசைப்பட்டாங்க. டெய்லி கிடைச்சிட்டு இருந்தா ஒரு தங்க முட்டை கூட அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நாமளும் நம்மக்கிட்டே இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ பழகி. ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.